தரணியெங்கும் நிறைந்து காணப்படும் கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் 27/7/2021 செவ்வாய்க்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:18 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்று குருவுடன் இணைந்து காணப்படுகிறார். நாளை காலை 8:13 சந்திர பகவான் 9ஆம் இடத்திற்கு நகர்கிறார். எனவே இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. நாளை காலை 8:13 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு. இன்றைய தினம் உங்களுக்கு யோகங்கள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்ல பயனை என்று உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சிகளையும் புதிதாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நாளை தினம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் மனத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் தியானங்கள் செய்யலாம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை முடிந்தளவு இன்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். பிறருக்கு அறிவுரைகள் கூறுவது இன்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. வீணான விவாதங்களில் இன்று பங்கு பெற வேண்டாம். உங்களது கூட்டு தொழிலில் குழப்பங்கள் இருந்தால் அது இன்று விலகக்கூடிய நாளாக இருக்கும். உங்களது வரவை காட்டிலும் இன்று செலவுகள் கூடும் நாளாக இருக்கும். நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள். இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவது, நிதானத்தில் செயல்படுவது நல்ல நன்மையை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரியவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல பயனை தரும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 7. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.